ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்ஜான் அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கொடுத்த சிக்கன் கிரேவி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சி போய் நிறையா பேர் பர்சனலாகவும் இதோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கீழே ஒரு சிஸ்டர் வந்து ரெசிபி கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை. அந்த அளவுக்கு பட்டை வந்து 2 பட்டை நம்ம போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கூடையும் 10 கிராம்பு, 10 ஏலக்காய், இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இது தாங்க அதுக்கு வந்து ஹைலைட் கொடுக்கக்கூடிய ஒரு மசாலாவே. இது பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு நம்ம எடுத்திருக்க அளவுகள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி நாங்கள் சொன்ன அளவுகளோடய நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சட்டி ஹீட் ஆனதும் உங்களுக்கு அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு எண்ணெய் தேவைன்னு தெரியுமா? நம்ம வந்து 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுமே அதை தான் சேர்க்குறோம். சேர்த்த உடனே இஞ்சி பூண்டு கீழே போய் ஒட்டும். அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து அது நல்லா இஞ்சி பூண்டு வந்து வதங்கி வந்துடணும். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 5 தக்காளி, ஒரு கை கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறோம். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். வதங்கிட்டு இருக்கையிலே பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் தான், காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைங்க, நார்மல் மிளகாய்த்தூள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் 1 கேஜி அப்படியே நம்ம சேர்த்துக்குருவோம். மஞ்சள் தூள் போட்டு கறியை வந்து எப்பயுமே கழுவுங்க, அப்போ தான் வந்து நல்லதுங்க. அதை எண்ணெயில் நல்லா பிரட்டிடுங்க. தக்காளி வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கறியோடு சேர்த்தே அது வதங்கி வந்தால் போதும். நம்மளுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா பார்த்து சேர்த்துக்கலாம். அதனால் ஒரு அளவாகவே பார்த்து சேருங்க. அப்படியே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட இருந்தால் போதும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க கறி, அதில் இருக்க தண்ணி எல்லாமே விட்டு பாருங்கள். நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றாமல் மூடி வச்சு இப்போ எவ்வளோ வந்து இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய ஹோம்மேட் சிக்கன் மசாலா, இது வந்து கிரேவி மசாலா, சிக்கன் கிரேவி மசாலாங்க. அது 2 ஸ்பூனும், டேபிள் ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் வந்து மேஜிக் மசாலாவும் போட்டிருக்கோம். இது கூட அதை ஒரு பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பவுட்ரு, அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கப்புறம் உங்களுக்கு சிக்கன் மசாலா எல்லாம் எதுவும் தேவைன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கிரேவி பதமாக நம்மளுக்கு வேணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து கீழே போய் மசாலா எதுவும் ஒட்டி இதாகக்கூடாது. நம்ம எல்லாமே மசாலா அவ்வளோமே சேர்த்துருக்கோம் இல்லையா, அது போய் கீழே ஒட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அடிக்கடி கிண்டி விட்ருங்க. கரெக்டாக 1 டம்ளர் தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை, குழம்பு மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணுனாலும் இது சுண்டுற வரைக்கும் நீங்கள் வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு குறையும். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தாங்க அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏதாவது ஒன்று குறைஞ்சிட்டாலுமே அதோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறி போயிடும். அதனால் சொன்ன அளவுகளோட கரெக்டாக செய்யுங்க. வந்து சிக்கன் வந்து அதிக நேரம் வேகணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அது வந்து சக்க மாதிரி ஆயிடும். சரியா? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதை சேர்த்துட்டு மூடி வச்சுட்டோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே நம்ம ஒரு 1/4 மணி நேரம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட போகிறோம். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இது செய்கிறதுக்கு நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தாங்க. 20 நிமிஷத்தில் டக்குன்னே செஞ்சு முடிச்சிடலாங்க. யாராவது வீட்டுக்கு வந்து திடீர்னு வந்து விருந்தாளி வந்துட்டாங்கனாலும் சரி, சிக்கன் இருக்குது அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து திரும்பி உங்கள் வீட்டில் இதையே செஞ்சு பார்ப்பீங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு.
இது நம்மளோட சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மசாலா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு பார்த்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கோம் தான், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்றதை எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் பாருங்கள் எவ்வளோ செஞ்சுருந்தோம். மலமலன்னு தீர்ந்துடுங்க அந்த சிக்கன் கிரேவி. உங்கள் வீட்லேயும் சட்டி காலியாக போனால் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து நம்ம வந்து முட்டை போட்டு கிண்டி வச்சுருக்கோம், அதையும் தொட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், அங்கே எல்லோரும் கேட்டவங்களோட இது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்லோரும் விரும்பி கேட்ட ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.